குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். Thursday மார்னிங் டைம் 4:30 ஆக போகுதுங்க. இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி நானா ஸ்கூலுக்கு போகிறாரு. நேற்று போகாதனால நான் வீடியோ போடல. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவர் உடம்பு சரியில்லாமல் ஆகி சரியானார். இப்போ ஒரு 1 வீக்கில் மறுபடியும் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. அதனால தான் என்னால் வீடியோலாம் போட முடியல. ஏன்னா அன்றைக்கி சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு வேலையே ஓடாது, மனசும் சரியில்லாமல் ஆயிரும். அதுவும் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். எங்கள் அம்மா தான் நேற்று சொன்னாங்க, இதுக்கே நீ ரொம்ப அப்செட் ஆகுற, உங்களுக்கெல்லாம் லைனாக உடம்பு சரியில்லாமல் வரும். ஒருத்தருக்கு வந்து அது சரியாகி அப்பாடான்னு நினைக்கும்போது இன்னொருத்தருக்கு வந்துடும். இப்படி லைனாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டல் வீடுமா தான் இருப்போம். நீ வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க. ஏன்னா நான் உடம்பு சரியில்லைன்னா ரொம்பவே அப்செட் ஆயிடுவேன். அது என் ஃபேஸ் பார்த்தாலும் தெரிஞ்சிடும், நான் செய்கிற ஒர்க்லேயும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சரியாயிரும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நானாக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். ஒவ்வொரு செலிப்ரேஷன் அப்போயும் எப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. எல்லோரும் போகும்போது தம்பி போக முடியலையேன்னு இன்றைக்கி ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்காகவே அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவரை அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. ஓகேங்க, ஒரு வழியாக காலை வேலைகள் முடிஞ்சது, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றி வத்தியும் காமிச்சாச்சுங்க. இப்போ வெளியில் வந்து விளக்கேற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சுங்க. இதான் இன்றைக்கி நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளான கோலம் தான் போட்டேன். நல்லாயிருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம கிச்சனுக்கு போயிடலாங்களா? இப்போ வந்து ஒலை வச்சாச்சுங்க, அரிசியும் களைஞ்சாச்சு, ஒலை கொதிக்குதுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். சாதம் ஒரு பக்கம் வேகட்டுங்க. இப்போ பால் வச்சுருக்கேன், ஏன்னா இன்றைக்கி காஃபி கேட்டிருக்காங்க, அதனால் பால் வச்சுருக்கேன். இன்றைக்கி நானாக்கு வந்து சப்பாத்தி தாங்க. நேற்று ஸ்கூலுக்கு போகல, உடம்பு சரியில்லையா, சரி இன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் வேறு போட்டு விட்ருக்கேன். அவர் வேறு எந்த வேலையும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுனாலே அவருக்கு பிடிச்ச ரோல் சப்பாத்தி தான் இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. அப்படியாச்சும் கொஞ்சமாவது சாப்பிட்டு வரட்டும். சிரப்பெல்லாம் கொடுத்து வேறு அனுப்பியிருக்கேன். அதனால் அவர் சாப்பிட்டு வந்துடுவாருன்னு சொல்லி நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன். ஓகேங்க, ஒரு வழியாக சப்பாத்தி சுட்டாச்சு, சட்னி அரைச்சாச்சு, சாதம் ஒரு பக்கம் முடிஞ்சது, காஃபி போட்டாச்சு, சுடுதண்ணி போட்டாச்சு. இன்றைய நாள் இனிய நாளாக அமைஞ்சிருச்சுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி இனிய நாளாக அமையணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த டைம் எத்தனை தெரியுமா? 5:55. எப்போவுமே 5:50க்கு எடுப்போம்ல, இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானாக்கு கிருஷ்ணர் வேஷம் வேறு போட போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் எழுப்பி அவரை நல்லா கிளப்பி விடணும். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நான் சாமிகிட்ட சொல்லிவிட்டேன், நானும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணுன்னு. ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்ங்க.